யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா. சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி மாநகர தெற்கு பகுதியில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் 20/3/2025 அன்று மாலை பல்வேறு பகுதிகளில் அதிமுக ஆவடி மாநகர தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆவடி எஸ். சங்கர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆவடி மாநகர தெற்கு பகுதி 46வது வார்டு வட்டக்கழக செயலாளர் சேகர் கந்தி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ஐ.எஸ். இன்பதுரை அவர்களும், அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி. அலெக்சாண்டர் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அது சமயம் அதிமுக தலைமை கழக பேச்சாளரும் மாவட்ட இலக்கிய அணி செயலாளருமான ஆவடி குமார் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அடுத்து 370 நேரடி வந்து கழக வழக்கறிஞர் செயலாளர் அண்ணன் ஐ.எஸ். இன்பதுரை அவர்கள், மாவட்ட இலக்கிய செயலாளர் ஆவடி குமார் அவர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சங்கர் அவர்கள், என்னுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சேகர் கந்தி அவர்கள், அதுபோல இங்கே வருகிற மாவட்ட பிரதிநிதி ஸ்ரீதர் அவர்கள், ஐடிவியை சார்ந்த நம்முடைய மூர்த்தி அவர்கள், வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், இந்த வட்டக்கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும், அதே போல் இங்கே வருகை இருக்கக்கூடிய புதிதாக வருகிற கழகத்தில் பணியாற்ற வருகிற அத்தனை பேருக்கும் இரவு நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதற்காக இந்த கூட்டம், புதியவர்களை 45 வயதுக்கு உட்பட்டவர்களை கழகத்தில் இணைப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேகர் கந்தி அண்ணன் அவர்கள் வட்டக்கழக செயலாளர், நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவர். இதுக்கு பொறுப்பாளர் யார்? பொறுப்பாளர் யார்? லட்சுமி அக்கா அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதற்காக இந்த கூட்டம்னா, ஒரு பாகத்திற்கு 9 பேர் போடுவோம். ஒரு பாகத்துக்கு 9 பேர் போட்டா ஒரு பாகத்துல 1000 ஓட்டு இருக்கும். அந்த 1000 ஓட்டு அந்த ஏரியாவில் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போடும்போது 600 பேர் 650 பேர் வந்து ஓட்டு அடிப்பாங்க, வந்து ஓட்டு போட வருவாங்க. அந்த 650 பேர் பார்த்தீங்கன்னா 250 வீடு 300 வீடு, ஒரு வீட்டுக்கு 300 வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டுனா 900 ஓட்டு ஆகுது. அந்த 300 வீட்டை வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுப்பதற்கு, கேன்வாஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் 50-50 வீடு ஒதுக்கிடுவாங்க. இப்போ வட்டச்செயலாளர் இருக்காங்க, வட்டச்செயலாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 50-50 வீடு உங்கள் தெருவிலேயே 50 வீடு ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அதில் எங்கள் கட்சிக்காரங்க கூட வருவாங்க. உங்கள் கேன்வாஸ் பண்ணும்போது அந்த வீடு 50 வீட்டுக்கு போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு காலையில் ஆகலாம், சாயந்தரம் ஆகலாம், 50 வீடை போய் பார்த்து வந்துடும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வீடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு, குறிப்பாக பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நேற்று ஒரே நாளில் 6 கொலை பண்ணுறாங்க, எல்லாம் வெட்டி கொலை. பார்த்தீங்களா டிவியில்? ரோட்டில் போகும்போது கணவன் மனைவி போகும்போது கணவனை இழுத்து போட்டு ரோட்டில் போட்டு வெட்டி கொடுப்பாங்க. 6 கொலை மேற்கொண்டு. ஒரு முன்னாடி வந்து எஸ்ஐ காவல்துறை அதிகாரியை போய் அவர் வந்து அவர் தொழுகைக்கு சென்று விட்டு திரும்பும்பொழுது இறைவனை வந்து போய் கூப்பிட்டு வரும்போது அவரை வெட்டி கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற மக்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற, வயது முதியோர்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயமாக இன்று இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய ஆட்சி, ஸ்டாலினுடைய ஆட்சி மக்களுக்கு பாதுகாப்பதாக இருக்கு. இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லணும். இப்ப பையனா இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க, நீங்க எல்லாம் இப்ப லேடிஸ் நிறைய வந்துருக்கீங்க. சீரியல்ல யாரா செத்தாலே அழுவீங்க, சீரியல்ல யாரா செத்தா கண்ணு கசைங்க, ஐயோ என்ன செத்துட்டாங்க, ஐயோ என்ன ஓட்டாங்கன்னு அழுகக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மனைவியினுடைய முன்னாலே கணவர் வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறாங்கன்னா அந்த பெண்மணியுடைய மனது எந்த அளவுக்கு புண்பட்டு இருக்கும். அவங்க தூங்க முடியுமா? நைட்ல கண்ண மூடி தூங்க முடியுமா? நிம்மதியா சாப்பிட முடியுமா? இப்ப நம்ம பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கு, மோசமான ஒரு நிலைமை இருக்கு. அவங்க கண்ணு முன்னாடி அவங்க கணவரை கத்தியால வெட்டி கொள்ளும் போது என்ன நிலைமை இங்க தமிழ்நாட்டில் இருக்கு? தமிழக மக்களுக்கு யாருக்கும் பாதுகாப்பு நிலைமை.
எங்க பக்கத்துல வந்து வரி நிறைய போடுறாங்க, வீட்டு வரி போடுறாங்க, ட்ரைனேஜ் வரி போடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லும் போது நமக்கு வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பா மாறும். அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற தேரை நாங்கெல்லாம் நிர்வாகிகள், மட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அண்ணன் ஆவடிக்குமார் நாங்கெல்லாம் சேர்ந்து அண்ணா திமுக தேரை இழுத்துட்டு போறோம். அதுல நீங்களும் பங்கு பெற்று அந்த தேரை இழுத்து செல்லும் பொழுது வேகமா இழுத்து சென்று செஞ்சாடு கோட்டையிலே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக கண்டிப்பாக அமர்வார். அந்த பதவிய பணியை செய்யணும், அந்த வேலையை செய்யணும் தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் 45 வயசுக்கு இருக்கவங்க களத்தில் கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி கொடுங்கோல் ஆட்சியை மாற்றணும். மாணவர்களுக்கு இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கல, தாலிக்கு தங்கம் கொடுக்கல, ஸ்டைபண்ட் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. கேட்டா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும்ன்றாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாசம் நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு போகுது? இந்த முதலமைச்சருடைய ஆட்சி வீட்டுல மக்கள் வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசி போட்ட ஆட்சி. அதாவது இந்த ஆட்சி சிம்பிளா சொல்லணும்னா சொம்ப வச்சுட்டு அண்டாவை தூக்கிட்டாங்க, சொம்பத்தை வச்சுட்டு அண்டாவை தூக்கிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுல இருந்து மாசம் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க வசூல் பண்ணிட்டு போயிறாங்க. எப்படி வசூல் பண்றாங்க? மின் கட்டணம் உயர்வு, வரி உயர்வு, வீட்டுல நீ போய் சாக்லேட் வாங்கினா கூட, இட்லி தோசை சாப்பிட்டா கூட 18% வரி, டாக்ஸ், எல்லா வகையிலும். ஹெல்மெட் போனா 1000 ரூபாய் ஃபைன். பசங்க உங்க வீட்டுல பசங்க எல்லாம் உங்க வீட்டுக்காரரு, உங்க வீட்டுக்கு பசங்க அண்ணன் தம்பி போனா ஃபைன் கட்டுறாங்களா இல்லையா? இப்ப யாருடைய பணம் போதாங்க? உங்களுடைய பணத்தை வாங்கி உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெருமையா நான் கொடுக்குறேன். அது கூட எவ்வளவு? 26 மாசம் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு 26,000 ரூபாய் கடன் இந்த முதலமைச்சர் கடன் வச்சிருக்காரு. கொடுக்கல, இப்பதானே கொடுக்க ஆரம்பிச்சாரு. கேட்டா நான் கொடுக்குறேன்றாரு. நம்ம கிட்ட இருந்து வாங்கி நமக்கே கொடுக்குறது. இது வந்து இதான் ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி தான். இதையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும்னா கழக பொதுச் செயலாளர்கள் நேரடியா வந்து உங்க எல்லாம் சந்திக்க முடியாதுன்னா பொறுப்பாளரை போட்டு அவரெல்லாம் சந்திச்சு நீங்க பார்த்துட்டு வாங்க, கரெக்டா போட்டுக்கிறாங்களா இல்லையா. சேகர் கட்டியவர் சிறப்பா பணியாற்றக்கூடியவர், சிறப்பாக பணி செய்யக்கூடியவர். சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி செய்து மீண்டும் பகுதி செயலாளர் வந்து மாவட்ட தலைவரை இவ்வளவு பணிகள் செய்யும் போது ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உங்க வீட்டுல என்ன நிலை பண்றது உங்களுக்கு தான் தெரியும். போனா யாரும் எவ்வளவு எங்க போனீங்க, ஊர் சுற்றுலா கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் விஷயங்கள், அது எங்களுக்கு தெரியும், அண்ணனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகும். ஆகவே அண்ணன் அவர்கள் கோவித்துக் கொள்ளாமல் அடுத்த முறை வருகின்ற பொழுது அனைத்தையும் ஒரு அமர வைத்து அண்ணன் அவர்களிடம் காணிக்க வேண்டும் என்று அன்பு மாவட்டத்தினுடைய அன்பு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிலவர பெண்ணில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரியபாயமார்க்கு வடமதுரை எண்ணகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல்தளத்தில்.